ஓம் சாந்தி. 20 நவம்பர் 2024 காலை முரளி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, மனதை பண்படுத்தும் மன்மனா பவ என்னும் மந்திரத்தை பயன்படுத்துவதால் மாத்திரமே உங்களால் மாயையை வெல்ல முடியும். இந்த மந்திரத்தை அனைவருக்கும் நினைவூட்டுங்கள். கேள்வி: இந்த எல்லையற்ற நாடகத்தின் மகத்தான வேலையாட்கள் யார்? எந்த வழியில்? பதில்: இப்பழைய உலகை சுத்தப்படுத்துவதில் மகத்தான வேலையாட்களாக உள்ளவை இயற்கை அனர்த்தங்களே ஆகும். பூமி அதிர்ச்சிகளாலும் வெள்ளப்பெருக்குகளாலும் உலகம் சுத்திகரிக்கப்படுகின்றது. இதற்காக கடவுள் எவருக்கும் வழிகாட்டல்களை கொடுப்பதில்லை. எவ்வாறு தந்தையால் தனது குழந்தைகளை அழிக்க முடியும்? இது நாடகத்தில் அவர்களின் பாகமாகும். இது ராவண ராஜ்யம் ஆதலால் இவை ராவண ராஜ்யம் ஆதலால் அவை இறை அனர்த்தங்கள் என்று அழைக்கப்பட முடியாது. ஓம் சாந்தி. தந்தை மாத்திரம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், குழந்தைகளே, மன்மனா பவ. குழந்தைகளாகிய உங்களால் இங்கு அமர்ந்திருந்து தந்தைக்கு விளங்கப்படுத்த முடியும் என்பதல்ல. குழந்தைகள் கூறுவதில்லை, சிவபாபா மன்மனா பவ. இல்லை, குழந்தைகள் ஒன்றாக அமர்ந்து உரையாடும் பொழுதும் தந்தை உங்களுக்கு கொடுப்பதே பிரதானமான மகத்தான மந்திரம் என்னும் எண்ணத்தை உருவாக்க முடியும். குருமார்கள் மந்திரங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த வழமை எப்பொழுது ஆரம்பித்தது? புதிய உலகை படைப்பவராகிய தந்தை முதலில் மன்மனா பவ என்னும் மந்திரத்தை கொடுக்கிறார். இது மனதை பண்படுத்தும் மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே மாயையை வெல்வதற்கான மந்திரம் ஆகும். நீங்கள் அதை உள்ளூர ஜெபிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் அதை விளங்கப்படுத்த வேண்டும். தந்தை அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார். கீதையில் இம்மந்திரம் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் எவரும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது கீதையின் அந்த அத்தியாயத்துக்கான நேரம் இதுவாகும். ஆனால் அதை பேசியவரின் பெயர் மாற்றமடைந்து உள்ளது. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அத்தகைய பெரும் புத்தகங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். உண்மையில் தந்தை இங்கு அமர்ந்து இதை குழந்தைகளாகிய உங்களுக்கு வாய் மூலம் விளங்கப்படுத்துகிறார். தந்தையின் ஆத்மாவில் ஞானம் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களின் ஆத்மாக்களே ஞானத்தை கிரகிக்கின்றன. இப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதால் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துவது உங்களுக்கு இலகுவாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானம் அனைத்தையும் உங்கள் புத்தியில் கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்நேரத்தில் வேறு எந்த தேசங்களும் இருக்கவில்லை. அந்த ஏனைய தேசங்கள் அனைத்தும் பிற்சேர்க்கை ஆகும். பாரதத்தில் அவர்களின் ராஜ்யம் இருந்த பொழுது அந்த நேரத்தில் ஏனைய சமயங்கள் இருக்கவில்லை என்று காட்டுவதற்கு நீங்கள் இந்த படத்தை எங்காவது ஒரு மூலையில் வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது பல்வேறு சமயங்கள் உள்ளன. பின்னர் அவை எதுவும் இருக்க மாட்டாது. இது பாபாவின் திட்டமாகும். அம்மக்களுக்கு பல்வேறு கவலைகள் இருக்கின்றன. இது முற்றிலும் மிகச் சரியானது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை வந்து பிரம்மாவின் ஊடாக ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்பதும் எழுதப்பட்டுள்ளது. எதன ஸ்தாபனையை?
புதிய உலகின் ஸ்தாபனையே ஆகும். தலைநகரம் ஜமுனை நதிக்கரையில் அமர்ந்திருக்கிறது. அங்கு ஒரு தர்மம் மாத்திரமே உள்ளது. விருட்சம் மிகவும் சிறியதாகும். தந்தை மாத்திரமே உங்களுக்கு விருட்சத்தின் ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுக்கிறார். சத்திய யுகத்தில் ஒரே ஒரு மொழி மாத்திரமே உள்ளது. அங்கு அந்த நேரத்தில் வேறு எந்த மொழியும் இருக்காது. ஒரு பாரதம் மாத்திரமே இருந்தது என்பதை உங்களால் நிரூபிக்க முடியும். அங்கு ஓர் ராஜ்யமும் ஓர் மொழியும் மாத்திரமே இருந்தன. வைகுந்தத்தில் சந்தோஷமும் அமைதியும் இருந்தன. அங்கு துன்பத்தின் பெயரோ அல்லது சுவடோ இருக்கவில்லை. அங்கு ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் அனைத்தும் இருந்தன. பாரதம் புதியதாக இருந்த நேரத்தில் அங்கு தூய்மை இருந்ததால் அதன் மக்களின் ஆயுட்காலம் மிகவும் நீண்டதாக இருந்தது. தூய்மை இருக்கும் பொழுது மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இப்பொழுது மனிதர்களின் நிலைமையை பாருங்கள். தூய்மையின்மை உள்ளது. அகால மரணம் திடீரென்று இடம்பெறுகின்றது. இளைஞர்களும் மரணிக்கிறார்கள். அதிக அளவு துன்பம் உள்ளது. அங்கு அகால மரணம் இடம்பெறுவதில்லை. மக்கள் தங்களின் முழுமையான ஆயுள் வரை வாழ்கிறார்கள். அவர்களின் முழுமையான ஆயுட்காலத்தையும் அவர்கள் அடையும் வரையில் அவர்களில் எவரும் மரணிப்பதில்லை. அதாவது அவர்கள் முதுமையடையும் வரையில் மரணிப்பதில்லை. நீங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுதெல்லாம் எல்லையற்ற தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவரும் சர்க்கதியை அளிப்பவரும் என்பதால் அவர்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அவர்களின் புத்தி கிரகிக்குமாறு செய்ய வேண்டும். உங்களிடம் அந்த வரைபடம் இருப்பதால் இது இன்றைய உலகின் வரைபடமும் அது நாளைய உலகின் வரைபடம் என்பதை உங்களால் விளங்கப்படுத்தி நிரூபிக்கவும் முடியும். சிலர் அவதானமாக செவிமடுக்கிறார்கள். இதை நீங்கள் மிகச் சரியாக விளங்கப்படுத்த வேண்டும். இப்பாரதம் அனாதியான தேசமாகும். இத்தேவ தர்மம் இருந்த பொழுது அங்கு வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது கிடையாது. லக்ஷ்மியும் நாராயணனும் எங்கு சென்றார்கள்? அதை எவராலும் உங்களுக்கு கூற முடியாது. அதை உங்களுக்கு கூறும் சக்தி எவருக்கும் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களால் மிகவும் நன்றாக முழுமையான அர்த்தத்துடன் விளங்கப்படுத்த முடியும். எதை பற்றியும் குழப்பமடைய தேவையில்லை. இப்பொழுது நீங்கள் அனைத்து விடயங்களையும் புரிந்து கொள்வதால் உங்களால் அதை ஏனையோருக்கு மீண்டும் மீண்டும் கூற முடியும். நீங்கள் எவரையும் வினவ முடியும். இத்தேவர்கள் எங்கு சென்றார்கள்? உங்களுடைய கேள்வியை கேட்கும் பொழுது அவர்கள் வியப்படைவார். அவர்கள் எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கையுடன் அவர்களுக்கு கூற முடியும். இது உங்கள் புத்தியில் உள்ளது. புதிய உலகமாகிய சத்தியுகத்தில் எங்கள் ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்கள் உடனடியாக கூற முடியும். புதிய உலகமாக சத்தியுகத்தில் எங்கள் ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்கள் உடனடியாகவே கூற முடியும். அங்கு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மாத்திரமே இருந்தது. அந்த நேரத்தில் வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. அங்கு அனைத்தும் புதியவனாகவே இருந்தன. அங்கு அனைத்தும் புதியவனாகவே இருக்கின்றன. அனைத்தும் சதோ பிரதானாக இருக்கின்றன. அங்கு எல்லையற்ற தங்கம் இருக்கிறது. அது மிகவும் இலகுவாக தோண்டி எடுக்கப்படுகிறது. அதிலிருந்து அவர்களின் செங்கற்களும் கட்டடங்களும் செய்யப்படுகின்றன. அங்கு அனைத்தும் தங்கத்தினால் செய்யப்பட்டவை ஆகும். சுரங்கங்கள் அனைத்தும் புதியவனவாக இருக்கும். உண்மையான பொருட்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது அங்கு போலிகள் இருக்காது.
இங்கு உண்மையானவற்றின் சுவடே கிடையாது. இங்கு போலிகளின் இமிட்டேஷன் ஆதிக்கம் அதிக அளவு உள்ளது. இதனாலேயே சரீரமும் பொய், மாயையும் பொய், சொத்தும் பொய் என்று கூறப்பட்டுள்ளது. அவை போலியானவையா அல்லது நிஜமானவையா என்று உங்களால் கூறவும் முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான வைரங்களிலிருந்தும் ரத்தனங்களிலிருந்தும் வகைகள் வெளிப்பட்டுள்ளன. உங்களால் நிஜத்துக்கும் போலிக்கும் இடையில் வேறு பிரித்தறியவே முடியாத அளவு பகட்டை அவை கொண்டிருக்கின்றன. அங்கு இப்போலியான விடயங்கள் இருக்க மாட்டாது. விநாசம் நடைபெறும் பொழுது அனைத்தும் பூமியின் அடியில் செல்லும். தங்களின் கட்டடங்களில் அத்தகைய பெரிய வைரக் கற்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவை அனைத்தும் எங்கிருந்து வந்திருக்கும்? யார் அவற்றை வெட்டியிருப்பார்கள்? இந்தியாவில் பல நிபுணர்கள் உள்ளார்கள். அவர்கள் தொடர்ந்தும் திறமைசாலிகளாகி பின்னர் தங்களுடன் தங்கள் திறமைகளை அங்கு எடுத்துச் செல்வார்கள். கிரீடங்கள் போன்றவை வெறுமனே வைரங்களினால் ஆக்கப்பட்டிருக்க மாட்டாது. அவை முற்றாக சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தினாலும் நிஜ வைரங்களினாலும் ஆக்கப்பட்டிருக்கும். மின்சாரம், தொலைபேசிகள், மோட்டார் கார்கள் போன்றவை முன்னர் இருக்கவில்லை. பாபாவின் ஆயுட்காலத்தின் பொழுதே அவ்விடயங்கள் அனைத்தும் வெளிப்பட்டுள்ளன. அவ்விடயங்கள் அனைத்தும் வெளிப்பட்டு சுமார் 100 வருடங்கள் ஆகிவிட்டன. அங்கு அவர்கள் மகத்தான நிபுணர்களாக உள்ளார்கள். இப்பொழுதும் மக்கள் மேலும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னமும் திறமைசாலிகள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அதன் அருங்காட்சியகமும் குழந்தைகளாகிய உங்களுக்கு அதன் காட்சிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள வான ஊர்திகள் கோளாறுகள் இல்லாமல் புல் ப்ரூஃபாக இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் சதோ பிரதானமாகவும் கூர்மையான புத்திகள் உடையவர்களாகவும் இருப்பீர்கள். நீங்கள் சிறிதளவு முன்னேறுகையில் தொடர்ந்தும் அனைத்தினதும் காட்சிகள் கிடைக்கும். அது நீங்கள் வெளிநாட்டில் இருந்து திரும்பி உங்கள் தாய்நாட்டை அணுகும் பொழுது மரங்களை காண்பதை ஒத்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு செல்ல இருக்கிறீர்கள் எனும் சந்தோஷம் உங்களுக்கு உள்ளார்ந்தமாக உள்ளது. இறுதியில் நீங்கள் தொடர்ந்தும் அத்தகைய காட்சிகளையும் பெறுவீர்கள். பாபாவே அதி அன்பிற்கினியவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவரே பரமாத்மா ஆவார். அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். நீங்களும் பக்தி மார்க்கத்தில் பாபாவை நினைவு செய்தீர்கள். ஆனால் அவர் சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. ஒரு தனித்துவமான நட்சத்திரம் நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கிறது என நினைவு கூறப்பட்டுள்ளது. ஆகவே நிச்சயமாக அவர் ஒரு புள்ளியை போன்றே இருக்க வேண்டும். கடவுளாகிய பரமாத்மா என்று அவர் மாத்திரமே அழைக்கப்படுகிறார். அவர் சிறப்பியல்புகள் அனைத்தும் உடையவர். அவர் ஞானக் கடல் ஆவார். அவர் உங்களுக்கு கொடுக்கும் ஞானம் என்ன? அவர் அதை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது மாத்திரமே உங்களால் அதை கண்டறிய முடியும். முன்னர் நீங்கள் இவற்றில் எதையாவது அறிந்திருந்தீர்களா? நீங்கள் பக்தியை பற்றி மாத்திரம் அறிந்திருந்தீர்கள். இது எவ்வாறான ஒரு அற்புதம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் பௌதீக கண்கள் மூலமாக உங்களால் ஒரு ஆத்மாவை பார்க்க முடியாததால் நீங்கள் தந்தையையும் மறந்து விடுகிறீர்கள். எவ்வாறாயினும் உலக அதிபதி ஆக்கப்பட்டவரின் பெயர் பயன்படுத்தப்பட்டு அவரை அவ்வாறு ஆக்கியவரின் பெயர் மறைக்கப்பட்டுள்ளமை நாடகத்தின் பாகம் ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணர் திரிலோகநாத்துக்கும் உலகங்களின் பிரபு, வைகுந்தத்தின் பிரபுவும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் வெறுமனே அவருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் பல கதைகளை உருவாக்கியுள்ளார்கள். கடவுள் அந்த அதிக அளவு சக்தியை உடையவர். அதாவது அவர் 1000 சூரியன்களை விடவும் பிரகாசமானவர். அவரால் அனைத்தையும் எரிக்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
அவர்கள் அத்தகைய கதைகளை ஏன் உருவாக்கியுள்ளார்கள்? தந்தை கூறுகிறார், என்னால் எப்படி என்னுடைய குழந்தைகளை எரிக்க முடியும்? அது சாத்தியமல்ல. தந்தை தன்னுடைய குழந்தைகளை அழிப்பாரா? இல்லை. இது நாடக பாகமாகும். பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது. இந்த இயற்கை அனர்த்தங்களே பழைய உலகின் விநாசத்துக்கான வேலையாட்கள் ஆகும். அவையே மகத்தான வேலையாட்கள் ஆகும். தந்தை அவற்றுக்கு விநாசத்துக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கிறார் என்பதல்ல. இல்லை, புயல்கள் ஏற்படுகின்றன, பஞ்சம் ஏற்படுகின்றது, இதை செய்யுங்கள் என கடவுள் கூறுகிறாரா? ஒரு பொழுதும் இல்லை. இது நாடக பாகமாகும். தந்தை கூறுவதில்லை, குண்டுகளை உருவாக்குங்கள். இவை அனைத்தும் ராவணனின் வழிகாட்டல்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இதுவே ராவண ராஜ்யம். ஆதலால் அதன் மக்கள் அசுர புத்தியை கொண்டிருக்கிறார்கள். பலர் மரணிக்கிறார்கள். இறுதியில் அனைத்தும் எரிக்கப்படும். இது தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு நாடகமாகும். சங்கரரின் கண்கள் திறப்பதால் விநாசம் நடைபெறுகிறது என்பது அல்ல. இவ்விடயங்கள் இறை அனர்த்தங்கள் என அழைக்கப்பட முடியாது. அவை இயல்பானவை. இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். இது எவருக்கும் துன்பத்தை விளைவிக்கும் ஓர் விடயம் அல்ல. தந்தையே சந்தோஷத்துக்கான பாதையை காட்டுபவர். நாடக திட்டத்துக்கேற்ப கட்டடங்கள் தொடர்ந்தும் பழையதாகின்றன. தந்தை கூறுகிறார், முழு உலகமும் பழையதாகி உள்ளது, அது அழிக்கப்பட உள்ளது. எவ்வாறு மக்கள் தங்கள் மத்தியில் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என பாருங்கள். அவர்களுக்கு அசுர புத்தி உள்ளது. மக்கள் இறை புத்தியை கொண்டிருக்கும் பொழுது அங்கு கொல்லுதல் போன்ற கேள்வியே இருக்காது. தந்தை கூறுகிறார், நான் அனைவரதும் தந்தை. எனக்கு அனைவர் மீதும் அன்புள்ளது. இங்கு பாபா குழந்தைகளை பார்க்கையில் தந்தையை பெருமளவு அன்புடன் நினைவு செய்து சேவையும் செய்கின்ற விசேட குழந்தைகள் மீது அவருடைய பார்வை செல்கிறது. இங்கு அமர்ந்திருக்கையில் சேவாதாரி குழந்தைகள் மீது தந்தையின் பார்வை செல்கிறது. சில சமயங்களில் அது தெஹ்ராதூனில், சில சமயங்களில் மீரட்டில், சில சமயங்களில் டெல்லியில் உள்ளது. என்னை நினைவு செய்யும் குழந்தைகளை நானும் நினைவு செய்கிறேன். என்னை நினைவு செய்யாத குழந்தைகளையும் நான் நினைவு செய்கிறேன். ஏனெனில் நான் அனைவரையும் என்னுடன் திரும்பவும் அழைத்துச் செல்ல வேண்டும். என்னிடம் இருந்து உலக சக்கரத்தின் ஞானத்தை புரிந்து கொள்பவர்கள் பின்னர் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை வரிசை கிரமமாக கூறுவார்கள். இவை எல்லையற்ற விடயங்களாகும். அந்த ஆசிரியர்கள் போன்றவர்கள் எல்லைக்கு உட்பட்டவர்கள். அவர் எல்லையற்றவர் ஆவார். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை உங்களின் உள்ளே அனுபவம் செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், அனைவருடைய பாகமும் ஒன்றாக இருக்க முடியாது. இவருக்கு இந்த பாகம் உள்ளது. பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினரே பின்பற்றுவர்களாக உள்ளார். அவர்கள் கூறுகிறார்கள், நான் உங்களுடைய 7 நாள் குழந்தை, நான் உங்களுடைய 1 நாள் குழந்தை. ஆகவே நீங்கள் பூனைக்குட்டிகள் ஆவீர்கள். தந்தை ஒவ்வொரு விடயத்தையும் தொடர்ந்து விளங்கப்படுத்துகிறார். நிச்சயமாக நீங்கள் ஆற்றை கடந்து வந்தீர்கள். தந்தை வந்தவுடன் ஞானம் ஆரம்பமாகியது. அவர் அதிக அளவு புகழப்படுகிறார். பிறவி பிறவியாக பல தடவைகள் நீங்கள் அந்த கீதையின் அத்தியாயத்தை கற்றிருக்க வேண்டும். ஆகவே கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரால் பேசப்பட்ட வாசகங்களுக்கும் கடவுள் சிவனால் பேசப்பட்ட வாசகங்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை பாருங்கள். பகலும் இரவும் போன்ற வேறுபாடு உள்ளது. நீங்கள் சத்திய பூமியில் இருந்த பொழுது பெரும் சந்தோஷத்தை பார்த்தீர்கள் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. உண்மையில் நீங்கள் சக்கரத்தின் 3/4 பங்குக்கு சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். தந்தை சந்தோஷத்துக்காகவே நாடகத்தை உருவாக்கியுள்ளார், துன்பத்துக்காக அல்ல. நீங்கள் அதன் பின்னரே துன்பத்தை பெருமளவு அனுபவம் செய்ய ஆரம்பித்தீர்கள்.
நீங்கள் அதன் பின்னரே துன்பத்தை அனுபவம் செய்ய ஆரம்பித்தீர்கள். அவ்வளவு விரைவில் யுத்தம் நடைபெற முடியாது. நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். அது அரைக்கு அரைவாசியாக இருந்தால் அந்த அளவு சந்தோஷம் இருக்காது. இங்கு 3500 வருடங்களுக்கு யுத்தம் நடைபெற மாட்டாது. அங்கு சுக ஈனங்கள் போன்றவை எதுவும் இருக்காது. இப்பொழுது எவ்வாறு நோய்க்கு பின்னர் நோய் ஏற்படுகிறது என்று பாருங்கள். சத்தியுகத்தில் தானியத்தை உண்ணும் பூச்சிகள் எவையும் இருக்காது. இதனாலேயே அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு உலக வரைபடத்தையும் காட்டுவதால் மக்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆதியில் பாரதம் மாத்திரமே இருந்தது. அந்நேரத்தில் அங்கு வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. பின்னரே சமய ஸ்தாபகர்கள் வரிசை கிரமமாக வந்தார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகின் வரலாறும் புவியியலும் தெரியும். உங்களைத் தவிர அனைவரும் நேற்று என்று கூறுகிறார். அவர்களுக்கு தந்தையை தெரியாது என்பதே அதன் அர்த்தம். அவருக்கு ஒரு பெயரோ அல்லது ரூபமோ இல்லாதுவிட்டால் அவருக்கு ஒரு தேசமும் இருக்க முடியாது. எவ்வாறாயினும் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது தந்தை தனது மிகச் சரியான அறிமுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கின்றார். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்கு உரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம் 1. சதா எல்லையற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருப்பதற்கு எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கூறும் எல்லையற்ற விடயங்கள் அனைத்தையும் அடிக்கடி நினைவு செய்து தொடர்ந்தும் தந்தையை பின்பற்றுங்கள். 2. சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கு தூய்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தூய்மையின் அடிப்படையிலேயே நீங்கள் தந்தையிடம் இருந்து ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் ஆகிய ஆஸ்தியை கோர முடியும். ஆசீர்வாதம். உங்களின் பேறுகள் அனைத்தையும் உங்களின் விழிப்புணர்வில் வெளிப்படுத்தி வைத்திருப்பதன் மூலம் சதா நிரம்பியிருக்கும் திருப்தியான ஆத்மா ஆகுவீர்களாக. உங்களின் பேறுகள் அனைத்தையும் உங்களின் விழிப்புணர்வில் வெளிப்படுத்தி வைத்திருப்பதன் மூலம் சதா நிரம்பியிருக்கும் திருப்தியான ஆத்மா ஆகுவீர்களாக. நீங்கள் சங்கமயுகத்தில் பாப்தாதாவிடமிருந்து பெற்ற பேறுகள் அனைத்தையும் உங்களின் விழிப்புணர்வில் வெளிப்படுத்தி வைத்திருங்கள். அந்த பேறுகளின் சந்தோஷம் உங்களை எந்த விதமான குழப்பத்திற்குள்ளோ இறங்குவதில் இருந்தும் தடுத்துவிடும். நீங்கள் சதா அசைக்க முடியாதவராக இருப்பீர்கள். நிரம்பி இருத்தல் உங்களை அசைக்க முடியாதவராக்கி குழப்பத்தில் இருந்து விடுவிக்கிறது. சகல பேறுகளாலும் நிறைந்திருப்பவர்கள் சதா சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பார்கள். திருப்தியே சகல பொக்கிஷங்களிலும் மகத்தானது. திருப்தியாக இருப்பவர்களிடம் அனைத்தும் இருக்கும். அவர்கள் தொடர்ந்து நான் எதை பெற வேண்டுமோ அதை பெற்றுவிட்டேன் என்ற பாடலை பாடுவார்கள். ஸ்லோகம். அன்பு ஊஞ்சலில் அமர்ந்திருங்கள், சகல கடின உழைப்பும் இயல்பாகவே முடிந்துவிடும். அன்பு ஊஞ்சலில் அமர்ந்திருங்கள், சகல கடின உழைப்பும் இயல்பாகவே முடிந்துவிடும். ஓம் சாந்தி.